13ஆம் அதிகாரம் வசனங்கள் 53 58 வசனங்கள். 13ஆம் அதிகாரம் 53 58 வசனங்கள். நான் வாசிக்கிறேன். 21வது பக்கம். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவரிடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்திகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்ம இடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? எப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து நிழலடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீடமடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்பதை. மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய கொடூரமான வழி என்னன்னா ரிஜெக்ஷன் தான். ஒரு மாணவன் எல்லா சப்ஜெக்ட்களையும் சென்டம் எடுத்து 100க்கு 100 எடுத்து அவன் ஃபெயில் நம்ம டிக்ளேர் பண்ணா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு வருடமா கஷ்டப்பட்டு கடினமா வேர்வை செஞ்சு ராப்பகலா படிச்சு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கிறவன் அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை. ஒரு விளையாட்டுக்கான எல்லா தகுதிகளையும் பெற்று எல்லா வெற்றிகளையும் குவித்தவன் அவன் அந்த போட்டிக்கு தகுதியற்றவன் சொன்னா அவனுடைய மனநிலைக்கு. தேர்தல்ல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஒருத்தர் வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றி கள்ள வெற்றி, போலியான வெற்றின்னு சொன்னா அந்த வெற்றிக்காக பாடுபட்டவருடைய வழிகள் எப்படி இருக்கும்? அதை போலவே இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. ஒரு ராஜா எப்படி நிராகரிக்கப்படுகிறார்? ஒரு கனத்துக்குரிய ராஜா நிராகரிக்கப்படும் பொழுது அதனுடைய ஆபத்து, அதனுடைய விளைவுகள் என்றதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம 13ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா இயேசுவினுடைய 8 உவமைகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த உவமையினுடைய பின்னணியை நம்ம கவனிக்கிறோம். இயேசு கலிலேயாவினுடைய சுற்றுப்புறங்களை தொடர்ச்சியா தனது வல்லமையை, தனது அற்புதத்தை, தனது மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அற்புதம், ஒவ்வொரு பிரசங்கம், ஒவ்வொரு உபதேசமும் அவர் மேசியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய ராஜரீகத்தினுடைய அடையாளம், மேசியாவை குறித்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இயேசு கிட்ட எப்படி நிறைவேறுதுன்றத மக்கள் ரொம்ப தெளிவா விளக்கப்படுத்துறார். ஆனா அந்த ஜனங்கள் தொடர்ந்து சுயநலத்துக்காண்டி அவரை தேடி வர்றாங்க. மத தலைவர்கள் அவரை பெயல்செபூல்னு சொல்றாங்க, அவரை ஒடுக்க பார்க்குறாங்க, அவரை காயப்படுத்த பார்க்குறாங்க, அவரை போலின்னு சொல்றாங்க, அவர் பிசாசு பிடிச்சவன்னு சொல்றாங்க, அவருடைய குடும்பமே அவருடைய ஊழியத்தை நிறுத்த வர்றாங்க, அவருடைய சொந்த ஜனங்களே அவரை ஊழியத்தை விட்டு புறம்பாக்க வர்றாங்க. அந்த செய்தியை கேட்ட ஜனங்களும் வெறுமனே சரீர நன்மைகளுக்காக வந்து பின்வாங்கி போறவங்களாக இருக்கிறாங்க. இப்படி தொடர் தோல்விகள், தொடர்ச்சியான அவமானம், இதன் மத்தியில் தான் இயேசு அவர் மறுபடியும் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் பிதாவோடு ஜெபித்து அவர் தன்னை வேதத்தோடு இணைத்து கொண்டு வல்லமையுள்ள ஊழியராக 13ஆம் அதிகாரத்துல அந்த மக்கள் எவ்வளவு அதிகமா வெறுக்கிறாங்களோ, எவ்வளவு அதிகமா நிராகரிக்கிறாங்களோ, அவ்வளவு கிருபையோடு அன்போடு அந்த ஜனங்களுக்கு இன்னும் எளிமையா அவர்களுடைய நித்திய விளைவுகளை புரிந்து ஓமானங்கள் மூலமா சத்தியத்தை, அந்த பிரசங்க முறையை மாற்றி எளிமையான ஓமானங்கள் மூலமா அவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றார். 4 ஓமை திரள் கூட்டமான ஜனங்களுக்கு சொல்றார், 4 ஓமை சீசர்களுக்கு சொல்றார். அவர் அவ்வளவு வல்லமையா அந்த ஓமைகளை சொன்னாலும் அந்த ஜனங்களுடைய காதுகளை போல அவர்களுடைய கண்கள் திறக்கப்படலை. அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட விசுவாசிச்சு திருமணதா பார்க்கல. இன்னைக்கு நிறைய வல்லமையான ஊழியம், எழுப்புதலான ஊழியன்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்கன்னு சொல்றாங்க. நான் இயேசுடைய ஊழியத்துல எங்கேயுமே அப்படி நிகழ்வு பார்க்கவே முடியாது. இயேசுடைய ஊழியத்துல திரள் கூட்டம் வருவாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. அவரா வாலண்டியரா தனிப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இடைப்படுறதா நம்ம ரட்சிப்பின் அனுபவமா பார்க்கிறோம். அந்த ஊமை அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த, சீசர்கள் தனியா கூப்பிட்டு சீசர்கள் அந்த ஊமையினுடைய விளக்கத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்துல அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய விளக்கத்தை இன்னும் அதிகமா அவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கிறார். அவர்கள் அதை பொறுமையா கேட்கிறாங்க. இறுதியா கடந்த வாரம் நம்ம கடல்ல போடப்பட்ட வலையினுடைய ஓமை, அதற்கு அடுத்தபடியாக பழையவைகளை புதியவைகளை எடுத்துக் கொடுக்கிற வேதப்பாகனுடைய ஓமையை சொல்லி முடிக்கிறார். இதுக்கு மேல விலாவரியா பரலோக ராஜ்யத்தை யாருமே விளக்கப்படுத்த முடியாது. இதுக்கு மேல ஆவிக்குரிய சக்தின்றது ஒண்ணுமே இல்லை.
இந்த 8 உவமைகளும் முழு வேதத்தினுடைய அடிப்படையான எல்லா சத்தியங்களும் சொல்லிச்சு. இந்த 8 உவமைகள்ல கடவுளுடைய விருப்பம் என்னன்னு சொல்லப்பட்டுருச்சு. இந்த 8 உவமைகள்ல மனிதனுடைய பாவத்தினுடைய கொடூரம், இருதயத்தினுடைய ஆபத்து, விசுவாசம், மனம் திரும்புதல், பரிசுத்த போராட்டம், சோதனைகளுடைய வெற்றி, சோதனைகளுடைய வளர்ச்சி, நித்திய ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். அதனாலதான் இந்த வசனம் நமக்கு இப்படி 13ஆம் வசனம் சொல்லுது, இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு, finished, no more extra teaching, இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியது இல்லை. அதாவது முடிச்சுட்டு அவர் அந்த இடத்தை விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜபாலயத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மக்கள் எல்லாம் போயாச்சு, யாரும் இல்லை பின்பற்றுவதற்கு, சீசர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இப்போ அந்த கலிலேயா முழுவதும், தெக்கப்போலி முழுவதும் அவர் போய், அவரு பெத்லகேம்ல பிறக்கிறாரு, நாசரேத்துல 30 வயசு வரைக்கும் வளர்றாரு, நாசரேத்துல தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்த அப்பவே எதிர்ப்பு நடக்குது. திரும்ப அங்கிருந்து வந்து கப்பர்நகூம்ல வாசம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி அழைப்பை கொடுத்து கலிலேயா, சீரியா, யோர்தான கடந்த தெக்கப்போலிக்கெல்லாம் போறார். எல்லா இடத்துலையும் மக்கள் உபதேசத்தை கேட்க ஆர்வமா வர்றாங்க. எல்லா இடத்துலையும் சுகத்தை பெறுகிறதுக்கு ஆர்வமா வர்றாங்க. எல்லா இடத்துலையும் ஆலோசனை பெறதுக்கு ஆர்வம் வர்றாங்க. ஆனா விசுவாசிச்சு பின்பற்ற நபர்கள் எத்தனை பேர்? மத்திய இந்த லிஸ்ட் எல்லாம் போடும் பொழுது அவர் அந்த விசுவாச மக்களை வெறும் சொற்பமா 1-2 பேராக தான் சேர்க்கிறார். எப்பயுமே உண்மையான சத்தியத்தினுடைய ஊழியம் என்பது மாஸ் கன்வர்சேஷன் கிடையாது. கோடி கோடியா, லட்ச லட்சமா, 1000 வச்சுக்கப்பட்டதான். தேவன் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலையும் இயேசுவினுடைய ஊழியம் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி அந்த நிலையில அவர் தான் வளர்ந்த ஊருக்கு அவர் திரும்ப வருகிறார். இந்த பகுதியில என்ன தலைப்பு குறித்து நம்ம சிந்திக்க போறோம்னு சொன்னா, சொந்த ஜனங்களால் அவமதிக்கப்படும் ராஜா, சொந்த மக்களால் அவர் அவமதிக்கப்படக்கூடிய அதனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவர் கலிலேயா, தெக்கப்போலி எல்லாம் சொல்லி விளைவை பார்க்குற ரிசல்ட் ஒண்ணும் இல்லை. அவ்வளவு கிராமங்களுக்கு போறாரு, அவ்வளவு பட்டணங்களுக்கு போறாரு, லெவிருடைய பொண்ணை உயிரோட எழுப்புறாரு, காற்றையும் கடலையும் அகற்றாரு, குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு, சீமோனுடைய மாமியை சுகப்படுத்துறாரு, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துறாரு, கடற்கரையில பிரசங்கம் பண்றாரு, ஜபாலயத்துல பிரசங்கம் பண்றாரு, பட்டணங்கள்ல, மலைகள்ல, எல்லா இடத்துலையும் அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. ஊழியத்தினுடைய முடிவு இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய இந்த இடத்துல வரும்பொழுது இயேசுவினுடைய 2 வருட ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 வருஷத்தை அவர் கடந்துட்டார். இன்னும் 1 வருட ஊழியம் மட்டும்தான் பாக்கி. இப்ப கலிலேயாவில் 2.5 வருட காலமா இந்த ஊழியத்தை பிரதானப்படுத்தி அநேக விஷயங்களை செஞ்சு ரிசல்ட் என்ன? ரிசல்ட் பூஜ்யம் தான். ரிசல்ட் ரொம்ப சொற்பமான விளைவுகளை ஏற்படுச்சு. அதனாலதான் இயேசுவினுடைய மன உணர்வை நீங்க கவனிக்கணும். அவர் பூரண கடவுளா? அவருடைய பிரசங்கம் என்னைய மாதிரி இருக்காது, அல்லது மற்ற சாதாரண பாவமுள்ள மக்களுடைய பிரசங்கம் மாதிரி இருக்காது. என் பிரசங்கத்தை நீங்க தூங்குவீங்க, வேடிக்கை பார்ப்பீங்க, உங்க கவனம் இருக்காது. ஆனா இயேசு எப்பப்பெல்லாம் பிரசங்கம் பண்றாரோ அப்ப ஆவியானவருடைய பூரண வல்லமை வெளிப்படும். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை இருதயத்தை கொத்தாம திரும்ப வராது. ஆவிக்குரிய கண்ணை திறக்காம இருதயத்தை உடைக்காம திரும்ப வராது. அப்படிதான் அவருடைய பிரசங்கம், அவருடைய வல்லமை எல்லாம். ஆனா அப்பேற்பட்ட தேவனுடைய பிரசங்க வார்த்தைகளும், அப்பேற்பட்ட அவருடைய ஊழியத்தினுடைய பாதிப்பே பலன் கொடுக்காத அளவுக்கு மனிதனுடைய இருதயத்தினுடைய கேடு, மனிதனுடைய பாவம் அவ்வளவு மோசமா இருக்கின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்ப அந்த தோல்வியின் நிமித்தமா அவர் திரும்ப சோர்ந்து போறார். இப்பதான் அவரை ஜனங்கள் எல்லாம் நிராகரிச்சு, அந்த மத தலைவர்கள் எல்லாம் அவரை பேச சொல்லி அவருடைய குடும்பம் எல்லாம் அவருடைய ஊழியத்தை நிறுத்துறதுக்கு வந்துட்டாங்க. அவர் உத்வேகத்தோடு அதை செய்யறார். மறுபடியும் சோர்வுக்குள்ள ஆக்கப்படுகிறார். அதனாலதான் அவர் வளர்ந்த ஊருக்கு திரும்ப போறார். விட்டு வந்த நாசரத்துக்கு அவர் திரும்ப போய் அங்க என்ன செய்யறாருன்னா, அவருடைய ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இப்ப இந்த நாசரத்துல அவருடைய முதல் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா, நீங்க லூக்கா 4:12 நீங்க வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இதான் ஊழியத்தினுடைய ஆரம்பம்.
லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அவர் பிசாசால சோதிக்கப்பட்டு அதுல வெற்றி கொண்டுட்டு ஆவியானவருடைய பலத்தோட ஜபாலயங்கள்ல, நாசரேத்து ஜபாலயங்கள்ல பிரசங்கம் பண்றாரு. அதுல முதல் பிரசங்கம் அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல இருந்து பண்றார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொல்லி ஏசாயா 41ஆம் அதிகாரத்தை சொல்லி விளக்கப்படுறாரு. ஜனங்கள் அதை குறிச்சு ஆச்சரியப்படுறாங்க. 21வது வசனம் 22வது வசனம். அதுல அவருடைய பிரசங்கம் சரியா இருந்தது, தெளிவா இருந்தது, கிருபை பொருந்தியதாக இருந்தது, கடவுளுடைய மகிமை வெளிப்படுகிறதாக இருந்தது, மீட்பு அவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக்கப்படுது. அவங்க எல்லாரும் கேட்டு நற்சாட்சி கொடுத்து இதுதாங்க உண்மையான பிரசங்கம், இதுதாங்க அதிகாரம் உள்ள பிரசங்கம், இதுதாங்க உண்மையான கடவுளுடைய சத்தியம் எல்லாரும் சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். பேசுற சத்தியம் கரெக்ட், பேசுற சத்தியம் வல்லமையா இருக்குது, ஆனா இவன் யோசிக்கக்கூடிய குமாரன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவான்னு சொல்லி அவருடைய முதல் ஊழியத்திலே அவரை குறித்து இடர்களடைகிறத நம்ம கவனிக்கிறோம். 28-31 வசனம் அதே பகுதியில். இது ரொம்ப தெளிவான பின்னணி சொல்லு. அவர் பிரசங்கம் பண்றாரு, அவங்க நிராகரிக்கிறாங்க. அவங்க ஏன் நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்க என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இல்ல, நீங்க பிதாவினுடைய மக்கள், அதனாலதான் என்ன நிராகரிக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்தே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் விசுவாசிக்க முடியும்னு சொன்ன உடனே, நீங்கள் கடவுளுடைய ஜனங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க கோபப்பட்டு அவரை எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி செங்குத்தான மலையிலிருந்து அவர் கொலை செய்ய பார்க்கலாம். நாசரேத்து ஜனங்கள் எல்லாமே அவருடைய உறவினர்கள், எல்லாமே அவருடைய நண்பர்கள், அவருடைய சொந்த பந்தம், அதுதான் அவருடைய ஓன் டவுன். அவங்க அப்படி அவர் கொலை செய்யும் பொழுதுதான் அவர் எந்திரிச்சு அவங்கள்ட்ட இருந்து கடந்து போய் கலிலேயாவுல கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து அங்க பிரசங்கம் பண்ணாருன்னு பாருங்க. இந்த கண்டினியூஷன் தான் நம்ம திரும்ப மத்திய 4ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து பாக்குறோம். அவருடைய ஊழியம் முதல்ல நாசரேத்துலதான் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய சொந்த குடும்பத்துக்கும் சொந்த உறவுகளுக்கும் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிற. ஊழிய எப்பவுமே அப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரு சொந்த குடும்பத்தையும் சொந்த வீட்டை நடத்தாதனே சபையை ஒரு பொழுது நடத்த முடியாதுன்னு தீமோத்தேயுல சொல்றாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் முதல்ல சொந்த ஜனங்களுக்கு தான் அனுப்பப்படுகிறாங்க. யோனாவை தவிர மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த சமுதாயத்துக்குள்ளதான் அனுப்பப்படுகிறார். இப்ப இயேசு அதை புரிந்து அதை செய்யறாரு. ஆனா அவங்க நிராகரிச்சது மாத்திரம் இல்ல, அவரை கொலை செய்ய முற்படும் பொழுது இயேசு அடி வாங்கிட்டு எனக்கு கொள்ளுங்கன்னு இல்லை. அவர் அங்க இருந்து ஞானமா தப்பிச்சு கப்பர்நகூமுக்கு வந்து அங்க அந்த ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஆரம்பத்துல மக்கள் வந்து கேட்டாலும் இப்ப கப்பர்நகூம்ல மறுபடியும் மக்களுடைய நிராகரிப்பு, அங்கேயும் பரிசேயர்கள் அவரை கொலை செய்ய தேடுறாங்க, திட்டம் பண்றாங்க. அவருடைய ஊழியத்தை தடை செய்வதற்கு அநேக அவதூறுகளை செய்யறாங்க. அவரை குறித்து பலதரப்பட்ட தவறான குற்றங்களை முன்னிறுத்துறாங்க. இப்ப பொதுவான ஜனங்களும் கூட மேலோட்டமாக வந்து அவரிடத்த நன்மையை பெற்றுக்கொண்டு வெறுமனை கடந்து செல்வர்களாக இருக்கிறார்கள். அந்த சீசர்களுடைய விசுவாசமும் கூட பல இடங்கள்ல கேள்விக்கு உண்டாக்கக்கூடிய நிலையில இருக்குது. அந்த நிலையில தான் இயேசு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல திரும்பும் பொழுது அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு மறுபடியும் வந்தார். ஏற்கனவே கொலை பண்ண கூட்டம், ஏற்கனவே அவரை புறம்பாக்கி அவரை அவமானப்படுத்திய கூட்டம் இப்ப யார் திரும்ப போவார்? திரும்ப நாசரேத்துல போய் ஊழியமானது எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு ஆபத்தானது. நாசரேத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது சீசர்கள் எவ்வளவு தடுத்திருப்பாங்க, எவ்வளவு ஆலோசனை கொடுத்திருப்பாங்க. மறுபடியும் போனா இந்த முறை நிச்சயமா விட மாட்டாங்க, அவரை கட்டாயமா ஊருக்கு வெறி கொண்டு கொலை செய்வாங்கன்ற எல்லா ஆபத்திருக்கு. ஆனாலும் அதெல்லாம் தெரிந்து அவர் தொடர்ந்து நாசரேத்துக்கு போய் அவருடைய ஜெப ஆலயத்துல உபதேசிக்கிறாங்க. இந்த பகுதி முதல் நமக்கு என்ன சொல்றதுன்னா, பாவிகள் மீதான கிறிஸ்துவினுடைய தொடர்ச்சியான கிருபையை சொல்லும். அவர்கள் அழிக்க முற்பட்டாலும் அவர்கள் கொலை செய்ய முற்பட்டாலும் அவர்களை மீட்பதிலும் அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை உபதேசிப்பதிலும்
அவர்களிடத்துல அன்பு செலுத்துவதிலும் மன்னிப்பதிலும் இயேசு சோர்ந்து போகவே இல்லை. நாசரேத்துல போய் நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஜனங்கள் என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய தயவுள்ள இறக்கத்தை நம்ம கவனிக்கணும். பார்க்க 12ஆம் அதிகாரத்துல இயேசு இதை வச்சு அவர் ஓமையை சொல்றாரு. ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி ஒரு புத்தகக்காரன் கொண்டு போறான். அப்புறம் ஏற்ற காலங்களை கனி கொடுக்கும்படியா ஊழியக்காரனை அனுப்புறான். அவங்க அந்த ஊழியக்காரனை அடிச்சு காயப்படுத்தி அனுப்புறாங்க. இன்னும் ஒரு சில ஊழியக்காரனை அனுப்புறான். அதுல சில பேரை ஊழியக்காரனை அவங்க கொன்று புதைச்சிடுறாங்க. இன்னும் அநேக ஊழியக்காரனை அனுப்புறான். அவங்க காயப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கொலை செய்யறாங்க. கடைசியா அந்த எஜமானி குமாரனுக்கு அஞ்சுவார்கள் சொல்லி தன்னுடைய குமாரனை கடைசியா அனுப்புறான். அந்த ஓமையை இயேசு தனது வாழ்க்கையின் மூலமா சொல்றார். மத்தேயு சொல்றாரு, உங்க சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க சத்துருக்களை சிநேகியுங்க, உங்க சத்துருக்கள் இடத்துல அன்பை இறக்கத்தையும் காட்டுங்க. அதை இயேசு தான் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறார். யார் கொலை பண்ணாங்களோ, யார் அவமானப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்களோ, அந்த ஜனங்கள் இடத்துல தொடர்ச்சியாக இறக்கத்தையும் கிருபையும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். நாசரேத்துக்கு போறாரு. நாசரேத்தை விட்டு அவர் வெளியே போகும் பொழுது அவர் பிரபலமா போறார். நாசரேத்தை விட்டு வெளியே போகும்போது அது அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம். அவருடைய நிறைய அற்புதங்கள், அவருடைய பிரசங்கங்கள் அந்த எல்லைகளை யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் கப்பர்நகூமுக்கு வரும்போது, கப்பர்நகூம் வந்து கலிலேயாவுடைய தலைநகரம், மெயின் சிட்டி. அது ஒரு வாணிப கமர்ஷியல் சிட்டி. அது நிறைய சரக்கு ஏற்றுமதி கொண்டக்கூடிய ஒரு துறைமுகம். அங்க அவர் ஊழியம் பண்ணும்பொழுது அது நிறைய பேருக்கு தெரியும். அப்ப எருசலேம்ல, சீரியால சுத்தி உள்ள புறஜாதிகள் எல்லா இடத்துலயும் மக்கள் வர்றாங்க. இயேசுனுடைய பேர் இப்பொழுது யூதேயா முழுவதும் பிரபலியமாகும். இயேசு திரும்ப நாசரேத்துக்கு வரும் பொழுது அவர் பெரிய புகழ் பெற்றவரா வர்றார். பெரிய வல்லமையான காரியங்களை செஞ்சு அநேக அடையாளங்கள் மூலமா அந்த இஸ்ரவேல் முழுவதுக்கு தன்னை அடையாளப்படுத்திட்டு வர்றார். நம்ம சொந்த உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல உள்ள ஒரு நபர் ஒலிம்பிக்ல போய் வெற்றி பெற்றுட்டு வந்தா அந்த உள்ளூர் கிராமம் எவ்வளவு தூரம் வரவேற்கும், எவ்வளவு மாலை போட்டு பட்டாசு வெடிச்சு அந்த ஊரே வரவேற்கும். இந்த வேர்ல்டு கப்ல பெண்கள் கிரிக்கெட்ல வின் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க ஸ்டேட்டு அவங்களுக்கு பெரிய கனத்தை கொடுத்து மெடலை கொடுத்து அவங்கள பெரிய அளவுல வரவேற்றதை நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். ஏசு அப்படியே தன்னுடைய ஹோம் டவுனுக்கு வர, அவருடைய நாசரேத்துக்கு வரும்பொழுது நியாயமா நீதியா இந்த ஜனங்கள் அவரை மாலை போட்டு வரவேற்று இருக்கணும், அவரை மன மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு, நம்ம ஊர்ல பிறந்த ஒரு மனிதன், நம்ம கூட வளர்ந்த ஒரு மனிதன், நம்ம மக்களோட மக்களா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கடவுளுடைய மார்க்கத்தை, பரலோக சுவிசேஷத்தை, வல்லமையான செயல்களை செய்து இன்னைக்கு நம்ம ஊரையே, அதுக்கு முன்னாடி நாசரேத்துன்னு ஒரு ஊர் இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இயேசு ஊழியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாசரேத்துன்னு ஒரு ஊரே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்ப நாசரேத்தினுடைய அதுல இருந்து புறப்பட்டு இவ்வளவு ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்து அநேக அற்புதங்களை செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தேவகுமாரன் ஒரு தீர்க்கதரிசி வரான்னா அந்த ஹோம் டவுன் அவரை எவ்வளவு பாராட்டி எவ்வளவு மகிமையா வரவேற்றிருந்தது. ஆனா அங்க எதுவுமே நடக்கல. அவருக்கு எந்த கனமும் இல்லை, எந்த மகிமையும் இல்லை. அவர் வர்றாரு, அவர் எப்படி போறப்ப எப்படி பார்த்தாங்களோ வரும்போது அதே மாதிரிதான். இந்த ஜனங்கள் அவருடைய ஊழியத்தை நிறுத்துறதுக்கு அநேக முயற்சிகளை பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா இயேசு அதை குறித்து எந்த கவலையும் படல, வருத்தமும் படல. அவர் வழக்கத்தின்படி ஜெப ஆலயத்துல உபதேசம் பண்ணார். இயேசு தான் வளர்ந்த ஊருடைய அந்த மக்களிடத்துல போய் அவர் முதல்ல என்ன செய்யறாருன்னா ஜெப ஆலயத்துல உபதேசம் பண்றார். அவருடைய வாழ்நாள்ல பெரும் பகுதி அந்த ஊர்ல தான் கழிச்சிருக்கிறார். 30 வருஷம் நாசரேத்துல தான் இருந்திருக்கிறார். 3 வருடம் தான் கப்பர்நகூம்லையும் வெளி ஊழியங்களையும் செய்திருக்கிறார். அப்ப யாருக்கு இயேசுவை நல்லா தெரியும்? இயேசுவை குழந்தையில இருந்து வாலிபன் ஆகி அவருடைய வேலை ஸ்தலத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தது அந்த நாசரேத்து மக்கள். மற்ற எல்லாரையும் விட அவங்களுக்கு அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. அவர் 12 வயசுல இருந்தே வேதத்தை போதிக்கிறவரா இருக்கிறார், ஞானமுடையவரா இருக்கிறார். அவர் தான் குடும்பத்துக்கு, தன்னுடைய சமுதாயத்துக்கு தொடர்ச்சியா கடவுளுடைய வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அவங்களிடத்துல அன்பை காமிச்சிருப்பாரு, பரிவை காமிச்சிருப்பாரு. தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின எல்லா மேன்மையான சாக்கியங்களை அவங்களுக்கு போதிச்சிருப்பார். இந்த உலகத்திலே அதிக ஆவிக்குரிய வெளிச்சத்தை சாக்கியத்தை பெற்ற ஒரே ஒரு ஊர் நாசரேத்து தான். கடவுளே அவங்க மத்தியில 30 வருடம் வாசம் பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள் அதை அங்கீகரிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளல. அவர்களிடத்துல போய் முதலாவது பண்ணிய வேலை உபதேசம் பண்ணினார். இயேசுடைய ஊழியத்தினுடைய பிரதானமா நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அதான் பார்க்கணும். இயேசுவை வேத அறிமுகப்படுத்தும் பொழுதே பிரசங்கத்தோட அறிமுகப்படுத்தும்.
லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 12 வயசுல அவர் ஜெபாலயத்துல இருக்கிறார். அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அறிமுகம். அவர் குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் இயேசுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் தேவாலயத்துல போதகர் மத்தியிலே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து நீங்க இயேசு எங்க பார்க்கலாம்னு தெரியுங்க, திரும்ப மத்தேயுலையும் மார்க்லையும் பார்க்கும் பொழுது இயேசு யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்கிறவரா இருக்கிறார். யோவான் ஸ்நானம் இடத்துல இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது மனம் திரும்பி பரலோகத்தை விசுவாசிகள் என்று பிரசங்கம் பண்றார். கலிலேயால எந்த பட்டணங்களுக்கு அவர் போறாரோ, எந்த கிராமத்துக்கு போறாரோ, இயேசு முதல்ல பிரதானமா செஞ்சது பிரசங்கம் தான். அவர் ஜெபாலயத்துக்கு போனாலும், கடற்கரையில போனாலும், மலையில உட்கார்ந்தாலும், கிராமங்கள்ல போனாலும், சமாரிய ஸ்திரீட்ட பேசினாலும், ஐஸ்வர்யமான வாலிபன்கிட்ட பேசினாலும், பரிசேய சதுசேயர்கள்ட்ட பேசினாலும், அவருடைய முதல் பிரதான வேலை பிரசங்கிப்பது. சிலுவையினுடைய கடைசி வார்த்தை வரைக்கும் பிரசங்கம் தான். வேதம் சிலுவை பாடுகளை டீட்டெயிலா சொல்லல. ஆனா சிலுவையில அவர் பேசிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா சொல்லுது. அவருடைய கடைசி உயிர் மூச்சு வர, இதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுப்பேன்ற வரைக்கும் பிரசங்கம் தான். இயேசுவின் பிரசங்கத்தை எங்கேயும் பிரிக்கவே முடியாது. பிரசங்கம் இல்லாத ஒரு இயேசுவை நீங்க சொன்னீங்கன்னா அது இயேசுவாவே இருக்க முடியாது. இயேசுவும் பிரசங்கமும் எப்பொழுதுமே இணைந்து இருக்கிறது தான் வேதம் நமக்கு எல்லா இடங்களையும் பதிவு செய்கிறது. அவர் உயிர் தழுவதுக்கு அப்புறம் தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையும் கூட, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி, அதான் பிரதான கட்டளை. ஊழியத்தினுடைய பிரதானம், அவருடைய வாழ்வினுடைய பிரதானம், அந்த கொலை செய்ய தேடக்கூடிய நாசரேத்து மக்களுக்கு இந்த பார்க்க நான் எவ்வளவு வல்லமையானவர் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க, நான் கலிலேயால இவ்வளவு வல்லமையான அற்புத அடையாளம் பண்ணேன், இப்போ உங்களுக்கு ஒரு அற்புத அடையாளம் பார்த்தேன், இனிமேலாவது என்ன விசுவாசிங்க அவர் சொல்றாங்க. உங்களை மறித்து போனவனை என்கிட்ட கொண்டு வாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மோசமான வியாதி உங்களை கொண்டு வாங்க, நான் சுகப்படுத்தி எனது வல்லமையை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்க நம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகள் இருக்கிற மாதிரி துதி பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி தன்னை இயேசு அவங்களுக்கு நிரூபிக்கிறார். பேதுருவும் யோவானையும் வச்சு 2 நாடகத்தை போட்டு தன்னை ஆண்டவர் அவர்களுக்கு நிரூபிக்கிறார். அவருடைய ஊழியத்துல அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக, அந்த ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாவதற்காக அவர் செய்தது முதலாவது சுவிசேஷ பிரசங்கம். பிரசங்கத்தையும் இயேசுவினுடைய ஊழியத்தையும் ஒருபொழுதும் பிரிக்க முடியாது. சிலுவை பெத்லகேம்ல இருந்து எருசலேம் வர, சிலுவை வர, உயிர்த்தெழுதல் வர சுவிசேஷ பிரசங்கம் முக்கியமா. ஏன் இது முக்கியமா? பிரசங்கம் ஒண்ணுதான் மனிதனுக்கு தேவையான அடிப்படையான ஒண்ணு. பிரசங்கம் ஒண்ணுதான் மனிதனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறக்கும். பிரசங்கம் ஒண்ணுதான் மனிதனை கடவுளை பார்க்க வைக்கும். பிரசங்கம் ஒண்ணுதான் மனிதன் தான் யாருன்றதை காட்டும். பிரசங்கம் ஒண்ணுதான் பாவத்தினுடைய அகோரத்தை சொல்லும். பிரசங்கம் ஒண்ணுதான் மனம் திரும்புதலை கொடுக்கும். பிரசங்கம் மட்டும்தான் மறுபிறப்பை கொடுக்கும். பிரசங்கம் மட்டும்தான் கீழ்ப்படிதலை கொடுக்கும். பிரசங்கம் மட்டும்தான் சோதனையை ஜெயிக்க வைக்கும். பிரசங்கம் மட்டும்தான் பரிசுத்தமடைய செய்யும். பிரசங்கம் மட்டும்தான் உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். பிரசங்கம் மட்டும்தான் மரண பயத்தை நீக்கி போடும். பிரசங்கம் மட்டும்தான் நித்திய காரியங்கள் மீதான விசுவாசத்தை கொடுக்கும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், தேவன் மனிதனோடு இடைபடக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சுவிசேஷ பிரசங்கம் தான். இந்த மனசை ரொம்ப ஆழமா சபையா நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ஆனா இன்னைக்கு சுத்தி உள்ள சபையில பாருங்க, இந்த பிரசங்கமே இல்லை. அந்த பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்துல பாதி பாட்டு பாடுவான். பாட்டு பாடாம அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. அவருடைய ஆராதனை முழுவதுமே பார்த்தீங்கன்னா வெறும் இசையும் கச்சேரியும் பாட்டும் ஆட்டமும் மாட்டம் தான் இருக்கும். இயேசு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாட்டு பாடுறான்னு பைபிள் சொல்லுதா? திருவிருந்த அனுசரிச்சுட்டு சோத்திர பாட்டை எல்லாரும் பாடலாங்கன்னு தான் சொல்லு. அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் அவர் நாடகம் போட்டாரு, அவர் பல பாடல்களை ஏற்றினாரு, அவர் மக்கள் மத்தியில பல பட்டிமன்றங்களை வச்சாரு, பல உரையாடல்களை வச்சாரு, பல டிபேட் வச்சாரு, எதுவுமே இல்லை. அவர் ஆலயத்துக்கு போற எல்லா இடங்களிலும் வேதம் பிரசங்கத்தை சொல்கிறது. ஒரு நல்ல சபைக்கான முக்கியமான அடையாளமே அந்த சபை சுவிசேஷத்தை பிரசங்கம் என்ற சபையா இருக்கு. பிரசங்கம் பண்ணாத சபையே இல்லை. பிரசங்கத்தை இயேசு பண்ணது போல பண்ணணும். இயேசு வெளிப்படுத்தப்பட்ட முறையில பண்ணணும். சும்மா என் சொந்த கதை சோக கதை சொல்றதெல்லாம் பிரசங்கம். நான் நினைச்சதை இங்கேருந்து சொல்றதுக்கெல்லாம் பிரசங்கம். இந்த வசனத்துக்கான விளக்கம், அந்த விளக்கம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறை காரியம், அதுக்குதான் பிரசங்கம். இதை இயேசு புரிஞ்சிருந்தார். தேவகுமாரனா வந்து எல்லா வல்லமையும் ஞானமும் அவருக்கு இருக்கு.
அந்த ஜனங்களை ஒரு நொடியில மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. தனது எந்த வல்லமையும் தனது எந்த ஞானத்தையும் பயன்படுத்தாம இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை வச்சு கடவுள் எப்படி பயன்படுத்தினாரோ, ஆசாரியர்கள் மூலமா, ராஜாக்கள் மூலமா, பழைய ஏற்பாட்டுல ஆபேலுக்கும் நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் தானியேலுக்கும் தாவீதுக்கும் எதை வச்சு விசுவாசத்தை கொடுத்தாரோ அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும். விசுவாச வழிமுறைகள் எங்கேயும் மாறல. ஜனங்களுடைய ஆத்தும மீட்புக்கான கருவிகள் எங்கேயும் மாறல. சீசர்கள்ட்டையும் போய் அதான் சொல்றாரு, நீங்க சகல ஜாதிகளுக்கும் புறப்பட்டு போய் துதிப்பாடல்களை பாடுங்கள், சகல ஜாதிகளுக்கும் புறப்பட்டு போய் ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்கள், சகல ஜாதிகளுக்கும் புறப்பட்டு போய் உபவாச கூட்டத்தை நடத்துங்கள், ஜப கூட்டத்தை நடத்துங்க சொன்னாரு. நீங்க புறப்பட்டு போய் நாடகத்தின் மூலமா செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னாரா? எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, பாட்டு கேட்கறது பாட்டு பாடுறது ஆராதனை நினைக்கிறேன். பைபிள் வாசிக்க மாட்டான், ஆனா ஒரு 10 கிறிஸ்டியன் பாட்டல் கேட்டுட்டு நான் கடவுளுக்குள்ள பக்தியா இருக்கேன். அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடல்களாக தான் இருக்கும். பிரசங்க செய்தி இருக்காது. நம்முடைய கலாச்சாரமே நீங்க சோகமா இருக்கீங்க துக்கமா இருக்கீங்கன்னு சொன்னா பாட்டு போட்டு கேளு. பிறந்தா பாட்டு போடுவான், காது குத்துனா பாட்டு போடுவான், முட்டை அடிச்சா பாட்டு போடுவான், வயசுக்கு வந்தா பாட்டு போடுவான், கல்யாணம் போனா பாட்டு, எல்லாம் பாட்டு ஆட்டம் தான் நம்முடைய கலாச்சாரம். அப்ப அவன் கிறிஸ்துவத்துக்குள்ள வரும் பொழுது அதே மாதிரி எதிர்பார்க்கும். இந்த கலாச்சாரத்தை வச்சுதான் சபையில இருக்கிறவனும் சபைக்குள்ள பாட்டு ஆட்டத்தையும் போட்டு மக்கள் சோகமா இருக்கிறான், மக்கள் கவலையில இருக்கிறான். கவலையில இருக்கிறவனுக்கு பாட்டு ஆறுதல் கொடுக்காது. பாட்டு மக்களை ஊழ்ச்சிப்பட வைக்கும், பாட்டு மக்களை கண் கலங்க வைக்கும், பாட்டு மக்களை ஆட்டம் போட வைக்கும், பாட்டு மக்களுக்கு ஒரு தற்கால உணர்ச்சியை கொடுக்கும். அவ்வளவுதான் சொல்லுங்க. பாட்டு கடவுளோட இணைக்காது. பாட்டு ஒரு பொழுதும் மறுபிறப்பை கொடுக்காது, மனம் திரும்புதலை கொடுக்காது. பாட்டு ஒரு பொழுதும் தேவன் ஒப்புரவாகாது. பாட்டு பரிசுத்தப்படுத்தாது. பாட்டு சோதனை மேற்கொள்ளாது. இயேசு அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக, நாசரேத்து எப்படியாச்சும் மீட்கப்படுவதற்காக இயேசு பயன்படுத்திய ஒரே ஒரு ஆயுதம் சுவிசேஷ பிரசங்கம். முதல் பகுதி, ஒரு ராஜா தான் சொந்த ஜனத்தால ஏன் அவமதிக்கப்படுகிறார்னு சொன்னா, முதல்ல ராஜாவினுடைய உபதேசம் அவமதிக்கப்படுகிறார். அவங்க இயேசு நிராகரிப்பதற்கான ஒரே ஒரு காரணம் அவருடைய போதனை தவறா இருக்கு. அவருடைய போதனை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவர்களுடைய போதனை அவர்கள் எதிர்பார்த்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கல. அவர்களுடைய போதனை வெறுமனே போலியான வாக்கு தத்தத்தை, போலியான உற்சாகத்தை, போலியான சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கல. அவருடைய போதனை அவங்களை உடைக்குது. அவருடைய போதனை அவங்களை காயப்படுத்துது. அவருடைய போதனை அவங்களுடைய பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணுது. அவருடைய போதனை கடவுளுக்கு முன்பாக அவருடைய நிர்பந்தமான நிலையை சொல்லுது. அதனால எதிர்க்கிறான். இந்த இடத்துல அவருடைய உபதேசம் எந்த வகையிலையும் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக. இயேசுவை கனப்படுத்தக்கூடிய மக்களா நீங்க இருக்கணும்னு சொன்னா, முதல்ல இயேசுவினுடைய பிரசங்கத்துக்கும் இயேசுனுடைய சுவிசேஷ வார்த்தையின் மீதான ஆர்வமும் வாஞ்சை இருக்கும். நேரத்தை நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஒரு நிராகரிப்பு வந்துட்டா, ஒரு தோல்வி வந்துட்டா, ஒரு மனக்காயம் வந்துட்டா என்ன செய்யணும்? உங்க டிவியை போட்டு பார்ப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்பீங்க, இல்லை அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடத்துக்கு போவீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போவீங்க. அது எதுவுமே உங்க கஷ்டத்தை போக்காது, உங்க பிரச்சனைக்கான தீர்வு சொல்லலாம். பிரச்சனைகள், சோதனைகள், இக்கட்டுகள் வரும் பொழுது பிரசங்கத்தை கேட்கலாம். டிவி பார்க்குற நேரத்துல நீங்க பிரசங்கத்தை கேட்பீங்களா? எவ்வளவு ஆவிக்குரிய பிரசங்கர்கள், எத்தனை நல்ல பிரசங்கர்கள், எத்தனை ரிஃபார்ம்ஸ் நல்ல சபைகள் கொண்ட சபைகள். உங்களுடைய வாழ்நாள் நேரத்தை நீங்க எங்கெங்க செலவு பண்றீங்கன்னு பாருங்க. நாளைக்கு ஒரு 3 பிரசங்கம் 4 பிரசங்கம் கேட்பதற்கான நேரம் உங்களுக்கு இருந்தா, நேரத்துக்காக நம்ம டைம் செய்யணுமா? சத்தியத்துல வளரும் பொழுதுதான், பிரசங்கத்தை கேட்டாதான் கீழ்ப்படிதலும், சோதனையை மேற்கொள்ளுதலும், பரிசுத்தமாகுதலும், ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஞானமும் முதிர்ச்சியும் ஏற்படும். நீங்க எதை விரும்புறீங்கன்றத உங்க போன் சொல்லுதுல. நீங்க எதை ஸ்டேட்டஸா வைங்களோ அதான விரும்புறீங்க. உங்களுடைய இருதயம் என்னன்றத உங்க வாய் சொல்லுது, உங்க இருதயம் சொல்லுது, உங்களுடைய நடவடிக்கை சொல்லுது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டா அதான் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். நல்ல விஷயத்தை பொக்கிஷமா சேர்த்து வைக்கிறதான் நல்லதை வெளிப்படுத்துவான். இயேசு அந்த ஜனங்களுக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு அவர்கள் மீது தொடர்ச்சியான தனது கிருபையை காண்பித்து அவருடைய உயிர்த்தெழுதல் வர, அவருடைய மரணம் வர பிரசங்கிக்க அவர் ஆரம்பித்தார். உண்மையான சபையினுடைய அடையாளம், சபையில கிறிஸ்து சுவிசேஷம் வல்லமையாக பிரசங்கிக்கப்படுமா. மற்ற எதை எதிர்பார்த்து வந்தாலும்
இது சரியான சபையா இருக்க முடியாது, வேதபூர்வமான சபையா இருக்க முடியாது. ரெண்டாவது இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்? ராஜாவினுடைய உபதேசம் அவமதிக்கப்படுகிறது, ராஜாவினுடைய வல்லமை அவமதிக்கப்படுகிறது. அவங்களுடைய ஜபாலயத்தில் உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்திகளும் எப்படி வந்தது? பாருங்க, அந்த பிரசங்கம் அவங்கள தூங்க விடல, அந்த பிரசங்கம் அவங்கள சும்மா விடல. ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா அந்த பிரசங்கம் அவங்களை பாதிச்சிருக்கு. அவருடைய ஞானம் அசாத்தியமா இருக்கு. அவரு முதல்ல பண்ண பிரசங்கத்தை விட இப்ப பண்ண பிரசங்கம் அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஞானத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த பிரசங்கத்துல அவர்கள் பலத்த செய்களை கவனிக்கிறாங்க. கடவுளுடைய பலன் இல்லாம இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள வார்த்தை செய்ய முடியாது. கடவுளுடைய பலம் இல்லாம இவ்வளவு வல்லமையான காரியத்தை ஒருத்தர் சொல்ல முடியாது. அதாவது சொல்லுது, அவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டு இந்த ஞானமும் இந்த பலத்த செய்களும் எப்படி இவனுக்கு இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு அவர் என்ன பேசுறாருன்னு புரியுது. அவருடைய பிரசங்கத்துல எவ்வளவு கடவுளுடைய ஞானம் நிறைந்திருக்குதுன்றதை கவனிக்கிறாங்க. அவருடைய செய்திகள்ல, அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக வல்லமையான செயல் நடைபெறுதுன்றதை உணர்றாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அசாத்தியமான ஞானமும் அசாத்தியான பலத்த செய்திகளும் வருதுன்னா அது எங்க இருந்து வரும்? கடவுளுடைய வல்லமை இல்லாம, கிருபை இல்லாம எந்த மனிதனும் தேவ ஞானத்தை பேச முடியாது. நாங்களோ தேவ ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரியவையோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். 1 சொன்னார். தேவ பலத்தோடு தேவ வல்லமையோடு எங்கள் சுவிசேஷம் இடத்தில் வந்தது. 1 தெசலோனிக்கேயர் 1:5 சொல்றார். அப்ப இயேசுனுடைய பிரசங்கத்துல அந்த ஞானம், அந்த வல்லமை, அந்த பலத்த செய்திகளை பார்க்கும்போது அதுவே சொல்லுது அவர் தேவனிடத்திலிருந்து வந்தது. அவர் தீர்க்கதரிசி, அவர் மேசியா, அவர் தான் உண்மையான ரட்சகருக்கான ஆதாரத்தை அவங்களுடைய வாய்மொழியே சொல்லுது. ஆனா அவருடைய உபதேசம் வல்லமையா இருக்கு, அவருடைய செய்திகள் பலமா இருக்குது. ஆனா அவங்கிட்ட இருக்குது, இவங்கிட்ட இருந்தது எப்படி வந்துச்சு? அதான் அவங்களுடைய பிரச்சனை. இயேசுவினுடைய பிரசங்கத்தை கண்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய அநேக அற்புதங்களை கண்டு வியந்து போறாங்க. கடவுளுடைய அற்புதங்களை கண்டு வியப்பது விசுவாசம் அல்ல. நீங்க சபையெல்லாம் அந்த அற்புதம் தான் விசுவாசத்தை கொடுக்கணும். எனக்கு இது சுகமாச்சு, எனக்கு கடவுள் இப்படி மாத்தினாரு, கடவுள் இப்படி இடைப்பட்டாரு, இந்த மாதிரி எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு அற்புதம் நடக்குது. இங்கேயும் ஒரு பலத்த செய்திகளின் ஞானத்தை மக்கள் பார்க்கக்கூடிய பெரிய அற்புதம் நடக்குது. ஆனா அது விசுவாசத்தை கொடுக்கல. அற்புதங்களை கண்டு வியக்கிறது விசுவாசம் அல்ல, அற்புதத்தை செய்பவரின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுவதுதான் விசுவாசம். அற்புதத்தை விசுவாசிக்கு அதை பார்த்து வியக்கிறதல்ல விசுவாசம், அதை செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் உண்மையான விசுவாசம். அதான் அங்க கவனிக்கிறோம். இன்னொன்னு, வேத ஞானமும் அற்புத அனுபவங்களும் ரட்சிப்பை தராது. அவர்கிட்ட வேதம் இருக்கு, வேத ஞானம் வெளிப்படுதுன்னு நம்புனாங்க, பாக்குறாங்க. அவர்கிட்ட அநேக பலத்த செய்திகள், அற்புத அனுபவங்கள் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க ரட்சிக்கிறார். மத்த 7ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு, அதனாலே அநேகர் என்னை நோக்கி 9 நாமத்தினால அற்புதம் சொன்னோம், 9 நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், 9 நாமத்தினால பிசாசை துரத்தணும். அவர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாதுன்ற. அதுக்கு அடையாளம் இங்க நிதர்சனமா பாக்குறோம். அவர்கள் அவருடைய அற்புத அடையாளங்களையும் அவருக்கு இருக்கிற வேத ஞானத்தையும் கொண்டு ஆச்சரியப்பட்டாலும் அவர்களுக்கு அது ரட்சிப்பு கொண்டு வரல அப்படின்றத பாக்குறோம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, அவர்கிட்ட ஞானமும் பலத்த செய்திகளும் காணப்பட்டாலும் யாரு மோத அவங்க அவர் எப்படி பாக்குறாங்க? அவர் வெளிப்பிரகாரமா பாக்குறாங்க, அவர் மாம்ச கண்கள்ல பாக்குறாங்க. இவன் தச்சு, இவன் யாரு நமக்கு தெரியாதா? இவன் அடையாளம் என்ன? இயேசுடைய அடையாளம் என்ன? அவருடைய வேலைதான் அவருடைய அடையாளம். இவன் தச்சன் கிடையாதா? தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவனுக்கு சகோதரர் அல்லவா? அவங்களுடைய சிந்தனை எவ்வளவு மட்ட ரகமா, எவ்வளவு கேவலமா, எவ்வளவு கீழ்த்தரமா இருக்குன்றதை இங்க பார்க்கிறோம். அவருடைய செய்கையும் அவருடைய உபதேசமும் அவர் தேவன் நிரூபிக்கிறது. அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அதை அங்கீகரிக்க முடியாது.
அதனால அவரை மாம்ச பார்வையில பார்த்து இவன் யாருன்னு நமக்கு தெரியாதா, இவன் குடும்பம் என்னன்னு தெரியாதா, இவன் பின்னணி என்னன்னு தெரியாது, இவன் கூட பிறந்தவன் யாருன்னு நமக்கு தெரியாது, இவன் கூட பிறந்த சகோதரிகள் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, அவங்க தெரியாதா அப்படிங்கிற ஒரு பார்வையில பாக்குறாங்க, மாம்சத்துல பாக்குறாங்க. இப்ப அதுல மரியாள், தாய் மரியாள் என்பவள் அல்லவா, இது யூதன் ஒரு பிறப்பை தாயோட உண்மைப்படுத்த மாட்டான். நீங்க லூக்கால கவனிச்சீங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொல்லி சொல்றான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவாங்க. அங்கேயும் யோசேப்ப சொல்றாங்கன்னா யோசேப்பு அந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல உயிரோட இருக்கிறார். ஒரு தகப்பன் உயிரோட இருக்கும்போது ஒரு பிள்ளைய தாயோட எப்பயுமே யூதன் அடையாளப்படுத்த மாட்டான். அது தகப்பனை தான் எப்பயுமே சொல்லலாம். வம்ச வரலாறுல பார்க்கும்போது ஆண்கள் பேரு தான் முன்னிலைப்படுத்தி ஒரு பைபிள் முழுவதும் ஆண்களை தான் தேவன் குடும்ப தலைவரா தலைமைத்துவத்துல முன்னிறுத்தி சொல்லுகிறார். இந்த இடத்துல மரியாள் என்று சொல்லும் பொழுது யோசேப்பு அங்க அந்த ஊழிய ஆரம்பத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடுவில் யோசேப்பு கட்டாயம் இறந்துதான். மரியாள் ஒரு விதவையா, அந்த குடும்பம் ஏற்கனவே ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். இப்ப ஏழ்மையான ஒரு விதவையின் குடும்பம்ன்றதை அடையாளப்படுத்தி அங்க மரியாளுடைய அந்த பொருளாதார நிலையை அவர்கள் முன்னிலைப்படுத்தி இவன் குடும்ப லட்சணம் நமக்கு தெரியாதா, உங்க அம்மா யாருன்னு தெரியாதா, ஒரு விதவையா ஒரு சாதாரண கஷ்டப்படக்கூடிய ஒரு வேலைக்காரி நமக்கு தெரியாதா, அதான் அவங்களுடைய பார்வை. மாம்ச பார்வையில பாக்குறாங்க, பொருளாதார தகுதியில பார்க்கிறாங்க. மூணாவது யாக்கோபு யோசி சீமோன் யூதா என்பவர்களுக்கு சகோதரர் அல்லவா, என்னது தம்பிகள்லாம் யாருன்னு நமக்கு தெரியாதா, அப்ப அவங்களாம் என்ன வேலை பார்த்திருப்பாங்க, காய்ச்சல் வேலையா பார்த்திருப்பாங்க. யோசேப்புடைய வேலை தான் அவங்க பார்த்திருப்பாங்க. ஏசு தச்சன்னா சகோதரர்கள் மாத்திரம் அம்பானி மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களும் தச்சு வேலை பார்க்குறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் தச்சு வேலை பார்த்து அவங்க வீட்டுல உள்ள மர வேலைகளை செய்து அவர்களுக்கு அடிமைகளாக அந்த வேலை செய்யக்கூடிய மக்கள். அப்ப கம்பேர் பண்றாங்க, இந்த சகோதரனுடைய நிலையிலிருந்து இவன் யாரும் நமக்கு தெரியாதா, அவர்களும் போல இவனும் கீழான ஒரு நிலையிலிருந்து வந்தவன் தானே இப்படி சொல்லி ஒப்புமைப்படுத்தி ஒரு ஏற்றத்தாழ்வுடைய சிந்தனையில பாக்குறாங்க. நாம யாரு, இவர்கள் யார், நம்ம குடும்பம் எப்படி, இவன் குடும்பம் எப்படி, அது அவங்களுடைய பார்வை. அடுத்து அவங்க இவருடைய சகோதரிகள் எல்லாரும், இப்ப மரியாளுக்கு நிறைய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கிறதாக, இயேசுக்கு அப்புறம் 4 ஆண் குழந்தைகள், அதனால கன்னி மரியாள் கிடையாது. ரோமன் கத்தோலிக்க கன்னி மரியாள்ங்கிறாங்க. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, 4 சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க, அநேக சகோதரிகள் இருந்திருக்காங்க. அந்த சகோதரிகள் இவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, அவங்க சொல்றாங்க சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இவங்க கூட பிறந்த சகோதரிகள் யார் நமக்கு தெரியாதா. யூதன் எப்பயுமே 3 பேரை அருவருப்பான். ஒன்னு அடிமையை அருவருப்பான், இன்னொன்னு பெண்ணை அருவருப்பான், 3வது புறஜாதியான அற்பமான. இந்த 3 யூதனுடைய பார்வையில் இந்த 3 பேர் தான் அற்பமானவர்கள். அப்படி இந்த சகோதரர்களை மாத்திரம் சொல்லாம அந்த சகோதரிகளையும் சேர்த்து சொல்லும் பொழுது அவர்களுடைய பலவீனத்தை பெருதிப்படுத்துதல். பெண் எப்பொழுதுமே ஒரு யூதனுடைய பார்வையில ரொம்ப பலவீனமானவ, அடிமையானவ, வேலைக்காரியா தான் அவங்களுடைய. பெண்ணுக்கான கனமும் பெண் யூத கலாச்சாரத்துல இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல. அப்ப இவர்கள் அந்த சகோதரிகளை சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பலவீனங்களையும் அவர்களுடைய இழிவு நிலைகளையும் அவர்களுடைய அடிமை நிலைகளையும் பெரிதுபடுத்துவது என்று பார்க்கிறோம். ஏன் அவர் நிராகரிச்சாங்கன்னா அவருடைய உபதேசம் பிடிக்கல. 2வது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வல்லமையை அவர்கள் நிராகரித்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவத்துவத்தை மாம்ச கண்கள்னால பார்த்து அலட்சியமான்றாங்க. அவர்களுக்கு மாம்ச பார்வை இருந்தது, பொருளாதார தகுதி அடிப்படையில பார்த்தாங்க, ஏற்றத்தாழ்வு கூட சிந்தனை கொண்டு பார்த்தாங்க, பலவீனங்களை பெருமைப்படுத்தி பார்த்தாங்க. இதுதான் அவிசுவாசத்தினுடைய அடையாளம். இயேசுவை விசுவாசிக்காம போனதுக்கான அடையாளம் இந்த 4 காரியங்களை உள்ளடக்கிறது. ஏன் அவரை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்ணுல அவர்கள் பண விஷயத்துல பொருளாதாரத்துல பெருசா இருந்தாங்க. அவர் மற்றவனை பெரிதுபடுத்தி தங்களை பெரிதுபடுத்தி மற்றவர்களை தாழ்மைப்படுத்தினாங்க. மற்றவர்களுடைய பாவங்களும் பலவீனங்களும் அதிகமாகும். ஒரு மனுஷன் இயேசு நிராகரிக்கிறதுக்கு இந்த 4 தான் அடிப்படையான காரியம். மாம்சத்தின்படி பார்க்கிறவே ஒரு பொழுதும் கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை ரட்சிக்க ஒரு பொழுது பார்க்க முடியாது. வெளி தோற்றத்தின்படி நீங்க தீர்ப்பு செய்யாத இருக்குன்னு இதுதான் தாவீதுக்கு நடந்துச்சு. தாவீது ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் புத்திரல்ல நான் ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ணிருக்கேன், நீ போய் அபிஷேகம் பண்ணி சாமி சொல்லி அனுப்புறாரு.
சாமுவேல் போய் ஈசாயினுடைய புத்திரர்களை வர சொல்றான். தகப்பனாகி ஈசாயி எல்லா பேரையும் கூப்பிடல, யாரு மூத்த குமாரர்களும் முதன்மையாகவும் அவர்களை மட்டும் வர சொல்றான். சாலமோன் அவங்களை அபிஷேகம் பண்றதுக்கு கடவுள்கிட்ட கேட்க, கடவுள் உங்க யாருமே இல்லைன்றார். இன்னொரு குமாரன் இருக்கான்றத ஈசாய மறந்துட்டான், சொல்லல. அப்ப உன்னுடைய குமாரர்கள் இவர் தானான்னு கேட்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி கடைசியா ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை ஏளனமா தான் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை வரவழைன்னு சொல்லி சொன்னான். அவனை வரவழைச்சு அங்க தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறாங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்ப்பான். மனுஷன் எப்பயுமே வெளிப்புற தோற்றத்தை தான் பார்ப்பான். எப்பயுமே வெளிப்புற தோற்றம் ஆபத்தான. வெளிப்புற தோற்றத்தின்படி ஒருத்தனை பார்க்கிறதும் ஒருத்தனை சிந்திக்கிறதும் மாம்சத்துக்குரிய அருவருப்பான ஒன்று. இப்ப இயேசு ட்ரெஸ் என்ன பணக்கார ட்ரெஸ்ஸா போட்டு, அவர் தச்சனுக்குரிய ஆடையை தான் போட்டு இருக்கிறார். அவர் தன்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே மாற்றி அமைக்கல. இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் அங்கீகள் திரிக்கிற மாதிரி ஒரு பெரிய அங்கி திரிச்சுக்கிறதுலாம் அவர் போல. அவர் சாதாரண எளிமையான மக்களுடைய அடையாளத்தை தரித்தவராக தான் இருக்கிறார். அப்ப அவரை பார்க்கும் பொழுது இவர்கள் அவருக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தேவத்துவத்தினுடைய வரங்களையும் வல்லமைகளையும் பார்க்க முடியாது. இவர்கள் வெறுமனே அவர் சாதாரண மனிதனா, அவருடைய பொருளாதார தகுதி, அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய பலவீனம், அவர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய கீழ்நிலை, இதை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்க வரும்பொழுது கேட்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்க்கறதில்ல அவங்க வேலை. கேட்கிறவன் வயசு என்ன, கேட்கிறவன் அனுபவம் என்ன, கேட்கிறவன் என்ன குடும்பம், கேட்கிறவன் என்ன ஜாதி, பேசுறவன் என்ன ஜாதி, அவனுடைய குடும்ப பின்னணி எல்லாம் நினைச்சு வந்தீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையிலிருந்து ஒரு பொழுது வல்லமை ஞானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளோட சின்ன பையன், நம்மளை கூட அனுபவம் கம்மி, அவன் இந்த ஜாதிக்காரன், அவன் இந்த பிரிவை சேர்ந்தவன், இந்த ஊருக்காரன், இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்ற சிந்தையோட வந்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையுடைய வல்லமை ஒரு செயல்படாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எறும்புலத்துல போய் ஞானத்தை கத்துக்கன்றார், அற்பமான எறும்புலத்துல போய் உழைப்பை கத்துக்கன்றார். எந்த ஒரு சாதாரண படைப்பும் கடவுளை குறித்த மகத்துவமான சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு போதுமான. தேவன் எப்பயுமே புறக்கணிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரத்தை தான் அந்த ராஜ்யத்துல பயன்படுத்துறார். அது மோசையா இருக்கலாம், நோபாவா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், தானியலா இருக்கலாம், சாத்ராக் ஆபேத் நேகோவா இருக்கலாம். தேவன் எப்பொழுதுமே யார் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்களை தனது ராஜ்யத்தை வைக்கிறார். பல யூதர்களுக்கு அதெல்லாம் பழக்கமான ஒண்ணு. ஆனாலும் அவர்களுடைய இருதயத்தினுடைய கடின தன்மை அவர்களை சரியா பார்க்க தெரியாது. தந்த வறுமையில இருக்கிறான், ஒருத்தர் ஏழ்மையில இருக்கான்றதைக்காண்டி அவன் கொடுக்க வேண்டிய மரியாதையை கணக்கு கொடுக்காம இருக்கிறான். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், வயசா இருக்கிறான், அல்லது புத்தி சுவஜனம் அடைஞ்சிருக்கிறான், மன வளர்ச்சி குறைந்து இருக்கிறான்றதைக்காண்டி அவனை புறந்தள்ளக்கூடாது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் என்னையும் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஒருத்தனை பார்க்கும்போது இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நான் அவனை விட பெருசு, இவன் இப்படி இல்லை, அவன் அந்த மாதிரி இல்லை, அவன் இவ்வளவு குறைவு உள்ளவன், அவன் இவ்வளவு பலவீனன், அவன்கிட்ட இவ்வளவு, அவன் யோக்கியமா, இவன் சரியா, அவன் இப்படி இருப்பான். அதெல்லாம் விசுவாசத்துக்கான அடையாளமே கிடையாது. இப்படிப்பட்ட சிந்தனை தான் நீங்களாம் ஒருபோதும் விசுவாசம். நல்லா யோசிச்சுக்கணும். கிறிஸ்தவனா இருந்தா ஜாதிய சிந்தனை தான் நீங்களாம் ஒருபோதும் விசுவாசியா இல்லை. நான் இந்த ஜாதிக்காரன், நாங்களாம் இந்த ஆளுக, இவங்களுக்குலாம் இப்படிப்பட்ட பின்னணி இருக்குது, நாங்களாம் பறக்கும்பொழுது இப்படிலாம் வந்தோன்ற சிந்தனை இருந்தா ஏசு உங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, அதெல்லாம் அகற்றெடுத்து போட்டு. பொருளாதார தகுதியோட பார்க்கக்கூடாது, மாம்ச பார்வையில பார்க்கக்கூடாது, இன்னொருத்தருடைய பாவத்தை பரிசுப்படுத்தக்கூடாது. நீங்க யார் இன்னொருத்தனுடைய பாவத்தை பலவீனத்தை குறித்து நியாயம் பேசணும்? அவன் யோக்கியமா, அவன் ஒழுங்கா வர்றானா, அவன் ஒழுங்கா காணிக்க கொடுக்குறானா, அவன் ஒழுங்கா சபையில இருக்கானான்ற பார்க்கறது உங்க வேலை கிடையாது. தேவன் அவனுக்குரிய கீழ்ப்படியாமைக்கு அவனுக்கு நியாயம் தீர்ப்பார். இந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்துக்கு இதெல்லாம் முக்கியமான காரியம். அவர் நிராகரிக்காம, அவர் ஏற்றுக்கொள்ளாம போனதுக்கான காரணம் அவங்களுடைய விசுவாசம் இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தார். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எப்பவுமே அவன் ஆவிக்குரிய கண்ணோட தான் எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் வெளிப்புற கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். ஆத்ம நிலையில வரக்கூடிய கடவுளுடைய வல்லமையும் ஞானமும் அவனுக்கு பெருசா இருக்கும். எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு பார்ப்பான். அவனுக்குள்ளாக எந்த ஏற்றத்தாழ்வு சிந்தனையும் இருக்காது. அவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை வழங்குறவனா இருப்பான். மாம்ச பார்வையில கிறிஸ்துவை காண முடியாது, பொருளாதார தகுதி இருந்தா கிறிஸ்துவோடு இணைய முடியாது, ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருந்தா கிறிஸ்துவோடு சமாதானத்தை பெற முடியாது, பலவீனத்தை பெரிதுபடுத்தணும்னு சொன்னா கிறிஸ்துவின் இடத்துல மன்னிப்பை வர முடியாது. இந்த மாம்சத்துக்குரிய சிந்தனை தான் அவர்கள் அவரை சிலுவையில் ஏற்றியதற்கு காரணம்.
அவரிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக மகத்துவங்கள் அவர்கள் உணர முடியும். அவரிடத்துல காண்பிக்கப்பட்ட தேவத்துவத்தினுடைய பரிபூரணத்தை பார்க்கக்கூடிய கண்ணு இல்லை. அவர்கள் குறைவா அவங்க ஒரு ஜபாலயத்தில் ஒருத்தன் போதிக்கணும்னு சொன்னா அது யூத ரபிகிட்ட இருந்து கத்துட்டு வரணும், அவன் லேவி கோத்திரத்துல வரணும், அவன் பாரம்பரியத்தை கை கொள்ளணும், அவனுக்கு இந்த அடையாளம் இருந்தாதான் அவனை ஏற்றுக்கொள்ளுவான். ஆண்டவர் அதெல்லாம் நிராகரிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல அவர் ஆமோஸ் ஒரு மெய்ப்பன தீர்க்கதரிசியா அனுப்புறார். சிறைச்சாலை கைதியான யோசேப்பை தான் தலைவனாக உயர்த்துறார். ஆடு மேய்க்கிற தாவீதை தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். தேவன் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அந்த ராஜ்யத்தில் வைக்கிறார். அவருடைய வல்லமை அவமதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ உங்களுடைய என்ன இருக்குது? கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களுடைய என்ன? மூணாவது கடைசியா இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, அவங்க சொல்றாங்க இவன் சகோதரர்களால் நம்ம இடத்துல இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவ்வளவு தச்சன் குடும்பத்துல வந்து கடவுள் இவனுக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அவரை பாராட்டி இருந்திருக்கணும். இவ்வளவு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில இருந்து இவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் இந்த மனிதனை உயர்த்திருக்கிறான்னு சொல்லி அவரை வரவேற்று அவரை அரவணைத்து அவரை குமாரனாக மேசியாவாக அங்கீகரித்திருக்கணும். இவ்வளவு பொருளாதார பின்னணியில இவ்வளவு பலவீனம் உள்ள குடும்பத்துல பிறந்து கடவுளுடைய அதிகாரத்தை வல்லமையாக கொண்டிருக்கிறவர் அவர்கள் துதித்து பாடி தொழுது கொண்டிருக்கணும். எதை தேவன் அவர்களுடைய ரட்சிப்புக்காக கொடுத்தாரோ அதை அவர்கள் நிராகரிக்கிறவர்களாக புறம் தருகிறவர்களாக இருந்தார். அவரை குறித்த இந்த இடரல் என்பது அவரை கொலை செய்வதற்கும் அவர்களை கொண்டு போய் நிறுத்தியது. வெறுமனை ஊரை விட்டு தள்ளல, வெறுமனை செங்குத்தான மலையில கொண்டு போய் வைக்கல, அவரை ரோமர்கள் கையில ஒப்பு கொடுத்து சிலுவையில அறையும்னு சொல்லி கூக்குள் எடுக்கிற வரைக்கும் அவர்களை கொண்டு போதுன்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசியா அவங்க அவரை கொடுத்து அடைஞ்சோன்னா இயேசு ரிப்ளை கொடுக்குறாரு. இயேசுனுடைய மனம் பாருங்க, அவர் எவ்வளவு தோல்வின்னு சொல்லிச்சுட்டே வராரு பாருங்க, எவ்வளவு அவமானம் சொல்லிச்சுட்டே வரான்னு பாருங்க. அவரை எவ்வளவு தூரம் மனிதன் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான், மனிதன் நிராகரித்து கொண்டே இருக்கிறான், எவ்வளவு ஏளனமா பேசி கொண்டிருக்கான்றதை பாருங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாம மறைவா பேசல, அவர் உபதேசிச்சு வந்த உடனே பேசுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சொல்றதை நான் கேட்கணும்னா, உன் குடும்பம் எனக்கு தெரியாது, உன் அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, உன் கூட பிறந்தவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீ எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியாதா, நீ எங்களுக்கு உபதேசிக்கிறியா, உன் வயசு என்ன எங்க வயசு என்ன, உன் அனுபவம் என்ன எங்க அனுபவம் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்க நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம். இதான் இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையாது. அவங்களுடைய பிரச்சனை என்னது? எங்களுக்குள்ள ஒரு சாதாரண வீட்டுல சாதாரண குடும்பத்துல அடிமையா வளர்ந்த நீ, எங்களுடைய பொருளாதார நிலையில கீழா இருக்கிற நீ, கீழ்த்தரமா இருக்கிற நீ எனக்கு போதிக்கிறதுக்கு என்ன உனக்கு உரிமை இருக்குது? அதான் அவங்களுடைய பிரச்சனை. அவருடைய வயசு பிரச்சனை, அவருடைய அனுபவம் பிரச்சனை, அவருடைய குடும்பம் பிரச்சனை, அவரிடத்துல இருந்து வெளிப்பட்ட கடவுளுடைய வல்லமை அவங்களுக்கு அது பிரச்சனை. அவிசுவாசமான இருதயம் வந்து சிறப்பு ஆவிக்குரிய உரிமைகளை எப்பயுமே அலட்சியம், ஆவிக்குரிய கடமைகள் அலட்சியம்ன்றது போல ஒரு அவிசுவாசமான இருதயம் வருது. எப்போ ஒரு ஆவிக்குரிய காரியம் நமக்கு பழக்கமானதாக மாறுகிறதோ அப்பொழுது அதனுடைய மகத்துவத்தை நடக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாதா? நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உன்னுடைய வேலை, உன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் நம்ம, அதுதான் அவங்களுடைய அடிப்படையான பிரச்சனை. பழைய ஏற்பாட்ட எல்லா தீர்க்கதரிசியுடைய பிரச்சனை அதுதான். எரேமியா தான் சொந்த ஜனங்களால சேற்றுக்குள்ள புதைக்கப்படுகிறார், சிறைச்சாலை வைக்கப்படுகிறார், ஒடுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். பரங்கியாவின் சுக்குமாரன் ஆகிய சகரியா தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவுல சொந்த ஜனங்களால கொல்லப்படுகிறார். எலியா சொந்த ஜனங்களால புறம்பாக்கப்பட்டு சொந்த ராஜாவால நாடு கடத்தப்பட்டு புறம்பாக்கப்படுகிறார். எசேக்கியேல், ஏசாயா, பழைய ஏற்பாட்டில் நீங்க எந்த தீர்க்கதரிசி எடுத்தாலும், ஓசியா, எல்லாருமே அவருடைய சொந்த ஜனங்களால கனவீனப்படுத்தப்படுகிறார். தேவன் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்கு வெளியில இருந்து எங்கோ புதுசா கொண்டு வர்றது. ஆனா மக்கள் எப்பயுமே பழகுனவன் சொன்னா கேட்க மாட்டான், வெளியில இருந்து ஒருத்தன் புதுசா சொன்னா ரொம்ப ஆச்சரியமா பார்த்து கேட்டுட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் எப்பயுமே அந்த ஜனங்களுக்கான மீட்பை அவர்கள் மத்தியில் தான் ஏற்படுத்துறாங்க.
மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரர்கள் நடுவில் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கான மீட்பின் தலைவரை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அப்படிதான் தேவன் ஒவ்வொரு முறையும் ஏற்படுது. அப்ப அதை தெளிவா தெரிஞ்சு அவர்களுக்கு அந்த வார்த்தையை இங்க சொல்றாரு. தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். 30 வருஷம் அவர் வெளிப்படுத்தப்பட்ட அநேக ஆவிக்குரிய சிறப்பு உரிமைகளை அவர்கள் புறந்தள்ளி அவர்கள் கொடுக்கப்பட்ட எல்லா உரிமைகளையும் அவர்கள் அலட்சியம் பண்ணினார். அவங்களுக்கு அவர் ஃபெமிலியரா இருக்கிறாதான் அவங்களுடைய பிரச்சனை. எனவே நம்ம கூட நெருங்கி இருக்கிறவங்க சொல்லும் போது கேட்க மாட்டோம். நமக்கு பழக்கமா இருக்கிறவங்க ஆலோசனை சொல்லும் போது கேட்க மாட்டோம். வெயில இருந்து யாராவது சொல்லும் பொழுது அப்படியா சொல்லிக்க எப்பயுமே ஆபத்தானது. தேவன் நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை சரிபடுத்துவதற்கு, நம் கூட இருக்கக்கூடிய, நம்மோடு நெருங்கி இருக்கக்கூடிய அவர்களை பயன்படுத்த நம்மளை முதலாவது எச்சரிக்கிறார். அவங்களை கருவிகளாக கொண்டுதான் நமக்கான மனம் திரும்புதலுக்கான கதவை தேவன் திறந்து கொடுக்கிறார். ஆனா அவர்கள் எப்பொழுதும் போல அவரை நிராகரித்து அவரை புறந்தள்ளி தான் ஊர்லையும் தான் வீட்டிலையும் அவரை கனவீனப்படுத்துகிறார்கள். 58 கடைசியா சொல்றாரு, அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர் பார்க்கிறாரு அந்த ஜனம் எவ்வளவு மகிமைக்குரிய காரியங்களை 30 வருடமா என்னுடைய வாழ்க்கையின் மூலமா, என்னுடைய உபதேசத்தின் மூலமா பெற்றோம். அவர்கள் தங்களுடைய இருதயத்தை அடைத்து இவ்வளவு இருளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அந்த மகிமையை குறைச்சிட்டார், அந்த மகிமையை வெளிப்படுத்த. அவிசுவாசம் கிறிஸ்துவனுடைய மகிமையை மறைத்து போடுகிறது. கிறிஸ்துவனுடைய வல்லமையை காண முடியாத குருட்டாக்கப்பட்ட நிலையில நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதுன்றதை கடைசியா இயேசு அவர்களுக்கு என்ன சொல்றார். அவர் அநேக அற்புதங்களை செய்யல, ஆனா குறைவா செஞ்சிருக்கிறார். அவங்களுக்கு துரோகம் பண்ணி அவரை விசுவாசிக்காம போனாலும் அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நோயாளிகளை சுகப்படுத்தி ஒரு சில இரக்கமான பொதுவான நன்மைகளை கொடுக்கிறார். அவர் துரோகிகளுக்கு நன்மை செய்கிற தேவன். அவர்கள் நிராகரித்த பொழுதும் அவர் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில தயவோடு இறங்குகிறவராக அவர் இருக்கிறார். மூணாவது, முதல்ல அவருடைய உபதேசம் அவமதிக்கப்படுகிறது, அவருடைய வல்லமை அவமதிக்கப்படுகிறது. இங்கே அவர்கள் மகிமை அவமதிக்கப்படுகிறது. அவர்லாம் தீர்க்கதரிசிக்கிற தகுதி பெற்றிருந்தார். அவர்லாம் தீர்க்கதரிசியெல்லாம் இருக்க முடியாது. அவர்லாம் அதுக்கான எந்த அடையாளங்களை கொண்டுலன்றதான் அவங்களுடைய பிரச்சனை. அவங்க சில சுய கற்பனையான சில அடையாளங்களை வச்சிருக்காங்க, சில நிபந்தனைகளை. இப்படி வந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். மேசியா வரதா இருந்தா ராஜரீக உடையில வரணும், அரண்மனையில வரணும், ரோமன் எதிர்த்து சண்டை போடணும், ஒரு பெரிய போர் வீரனா, தாவீதை போல யுத்த வீரனா வந்தாலும் நாங்க மேசியாவா ஏத்துக்குவோம். அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க தான் அவங்க ராஜாவா தீர்க்கதரிசி அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. மனிதனுடைய சித்தப்படி தேவன் தனது காரியங்கள் நடப்பிக்கிறவராக அல்ல. அவர் தமது தயால இரக்கத்தின்படி தொடர்ந்து அவர்களுக்கு தமது இரக்கத்தின் தேவையும் காண்பிக்கிறார். தொடர்ச்சியான கிருபையை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கிறார், தனது கனத்தையும் மகிமையும் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாவற்றையும் இறுதி வர நிராகரித்து அவிசுவாசம் உள்ளவர்களா அவரை புறந்தள்ளி அவரை நிராகரித்து அலட்சியமாக கடந்து போனார். இங்கேயும் இயேசுவினுடைய ஊழிய ஒரு தோல்வியுள்ள ஊழியம். இங்கேயும் இயேசுவினுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஊழியமும். அவருடைய சொந்த ஜனமும் சொந்த உறவுகளும் அவரோடு பழகிய நண்பர்கள் அங்க வந்திருப்பாங்க. அவருடைய அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் கூடி வந்திருப்பாங்க. அவர் கூட சிறு வயதிலிருந்து வேலை பார்த்தவர்கள், அநேக தெரிந்தவர்கள், அந்த கிராமத்தில் உள்ள அநேகர் அங்க வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா யாருக்கு அவர் அதிகமா நன்மை காண்பிச்சாரோ, யாருக்கு அதிகமா கிருபை காண்பிச்சாரோ, யாருக்கு அதிகமா வெளிப்பாடு காண்பிச்சாரோ அவர்களிடத்துல அதிகமான காயங்களையும் வெறுப்புகளையும் அவமானங்களையும் தருகிறார். ஆனா அவர் சோர்ந்து போல அவர் மறுபடியும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவராக இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்வு, கிறிஸ்துவனுடைய இருதயம் எப்பயுமே இதுதான். என்னைய மாதிரி யாருங்க காயப்பட்டா, என்னைய மாதிரி யாருங்க அவமானம் செஞ்சுச்சா, என்னைய மாதிரி யாருங்க இவ்வளவு இக்கட்டுகிற பாடுகளை அனுபவிச்சா சொல்லல. கொலையே செஞ்சாலும், எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு புறந்தள்ளினாலும் அவர்கள் மத்தியில் கிறிஸ்துவனுடைய சாட்சியை பாதுகாக்கிறது தான் உங்களை என்ன நினைக்கிறார். எங்க காயப்படுறோமோ, எங்க அவமானப்படுறோமோ, எங்க புறந்தள்ளப்படுகிறோமோ அவர்களுக்கு தான் அன்பையும் கிருபையும் காண்பிக்க முடியாது உங்களை என்ன நினைக்கிறார். மத்தேயு இந்த பாடத்தை அந்த எழுதுகிற யூதர்களுக்கு சொல்றார், இந்த ராஜாவை நீ புறந்தள்ளிட்ட, ஆனா இந்த ராஜா இறுதி வரை உனக்கு மீட்புக்காக உனக்கு திரும்ப கொடுத்து
உனக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்து தனது வல்லமையை மகிமையா வெளிப்படுத்தினார். அவிசுவாசம் உள்ள கடினமான இருதயம், விசுவாசமான கடின இருதயத்தினுடைய பெரிய பிரச்சனையே அது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. இவங்க பிரசங்கத்தை கேட்கிறாங்க, ஆலயத்துக்கெல்லாம் வர்றாங்க, அவருடைய உபதேசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய வல்லமையான காரியங்கள்லாம் சரின்னு சொல்றாங்க. ஆனால் அது கீழ்ப்படிய மாட்டேன். ஓங்கிட்ட இருந்து நீ சொல்றது அப்படின்னு அவங்க கேட்கறது. உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன நிலை இருக்குதுன்றது அவங்களுடைய பிரச்சனை. விசுவாசி அவன் கடவுளுடைய பிரசங்கத்துக்குரிய, கடவுளுடைய வார்த்தைக்குரிய காரியங்கள் நீங்க விடுறீங்களா? விசுவாசி எப்பயுமே வேதத்தையும் கிறிஸ்துவுடைய காரியங்கள் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில தேவனது வல்லமையான காரியங்கள் வெளிப்படுவதற்கு அவன் ஆவிக்குரிய பார்வையோடு, அவன் கடவுளுடைய வல்லமை தன் இடத்துல காணப்படுவதற்கு அவன் மற்றவர்களை அற்பமா இல்லாம, பலவீனங்களை பெருசுப்படுத்தாம, மாம்ச சந்தை கொண்டா இல்லாம, இந்த உலகத்துல பணத்தையும் புகழையும் தேடாம அவன் எளிமையானவனா, அவன் அடிக்கப்படுகிறவனா, ஏற்றுக்கொள்ளுகிறவனா, தாழ்மைப்படுகிறவனா, பெருமை இல்லாதவனா, முறை சாட்டவனா, குற்றம் சாட்டாதவனா இருப்பான். நினைக்கிறீங்களா? வாழ்க்கை அப்படி இருக்கு. ஆராய்ஞ்சு பாருங்க. விசுவாசத்துக்கான தகுதிகள் இல்லைன்னா உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை கனப்படுத்துறோம், இயேசுதான் எல்லாம்னு சொன்னா எப்படிப்பட்ட பாடுகளையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் செஞ்சுக்கிறோம். காயப்பட்ட இடத்துல திரும்ப மூஞ்சி கொடுக்க மாட்டீங்க, அவமானப்பட்ட இடத்துல திரும்ப போக மாட்டீங்க, பதிலுக்கு பதில் செய்ய பார்ப்பீங்க, இன்னும் அதிகமா காயப்படுத்த பார்த்தீங்க, இன்னும் அதிகமா கோபத்தை காட்டதான் பார்ப்பீங்க. நீங்க விட்டு கொடுத்தலோ இந்த அவருடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. அவருடைய கடை சொட்டு ரத்த வரைக்கும் தான் நடந்துச்சு. அவர் சிலுவையில போய் ரத்த சுந்தர வரைக்கும் யார் அவர் விசுவாசிகள், யார் அவர் கனத்தை கொடுக்கல, யார் அவர் வல்லமையை அங்கீகரிக்கணும், யார் அவர் ஆண்டவரா, ரட்சகரா, தேவகுமாரனாக அங்கீகரிக்கிறவர்களாக இல்லை. ஆனால் அவர் பிதாவினுடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுகிறவரா, அவர் மரண பரியந்தம் அவருடைய பிரசங்கத்தினுடைய உச்சக்கட்ட வல்லமை சிலுவையில் தான் வெளிப்பட்டது. அவர் கடைசி சொட்டு ரத்த சுந்தர வரைக்கும் தனது பாடுகளின் பிரசங்கத்தை செய்தார். அவருடைய ஒவ்வொரு சிலுவையின் வார்த்தைகளும் வல்லமையான பிரசங்கத்தை உலகத்தில் காண்பித்து போகிறது. இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு தான் ஆத்தும மீட்பு, சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு தான் சமாதானம், சிலுவையை நோக்கி பார்க்கிறவங்க தான் உண்மையான விடுதலையும் ரட்சிப்பும் ஆனந்தமும் இருக்கும். இந்த சிலுவையில தான் அவருடைய மகத்துவமான வல்லமை வெளிப்பட்டது. கடவுளுடைய ஒட்டுமொத்த அன்பு, கடவுளுடைய ஒட்டுமொத்த இரக்கம், கடவுளுடைய ஒட்டுமொத்த மன்னிப்பு, கடவுளுடைய பொறுமை, கடவுளுடைய அன்பினுடைய உச்சம், கடவுளுடைய மன்னிப்பினுடைய உச்சம் எல்லாத்தையும் தேவன் தனது உயிரை கொடுப்பதன் மூலமாக வெளிப்படுத்தினார். சிலுவை மட்டும்தான் நித்திய வாழ்வுடைய மகத்துவத்தை சொல்லுது. இந்த உலகம் அறுப்புன்னு சொல்லுது, இந்த உலகம் அவமானப்படுத்தும், இந்த உலகம் கொல்லும், இந்த உலகம் உன்னை நிர்வாணப்படுத்தும், இந்த உலகம் உனக்கு பாத்திரமானது கிடையாது, இந்த உலகம் உன்னை இந்த உலகத்தை நேசிக்காத, உலகத்துக்குரியவனா வாழாத, உலகத்துக்குரியவனா செயல்படாத, உடைய ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் கேளிக்கைகள் நிறுத்தி ஆவிக்குரிய கண்களோடு தேவ ராஜ்யத்துக்கென்று போராடு, தேவ ராஜ்யத்துக்கென்று கடை சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடு. எந்த இடத்துலையும் எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் சொந்த தாய் சிலுவையில தான் நிற்கிறான், காப்பாத்தல, உயிரை கொடுக்கலன்னு சொன்ன பேதுரு ஓடி போயிட்டான், மார்புல சார்ந்திருந்த யோவான் பேசாம தான் இருக்கிறான், அவரோடு புறப்பட்ட வந்த எல்லா கலிலேய ஸ்திரீகளையும் கடிக்க பார்த்துதான் இருக்கிறான். அவரால் கண்ணு சுகமானவன், அவரால் செத்து மறித்து உயிரோட வந்தவன், அவரால் கால் முடமானவன் ஒருத்தையும் கூட வந்து சிலுவையை தடுத்து நிறுத்த முடியல. சிலுவைக்கு முன்பாக அவர் நீதிமான், அவர் தேவகுமாரன் சொன்னதற்கு ஒரு கண்ணு இல்லை, ஒரு வாயும். அது அப்பேற்பட்ட நிலையிலும் அவர் மரண பரியந்தம் பாவிகளை நேசிக்கிறவரா, பாவிகளை மன்னிக்கிறவரா, பாவிகளை காப்பாற்றுகிறவரா. இந்த இயேசுதான் உங்களுக்கு எனக்கு தேவை. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா மனசஞ்சலத்துக்கும் ஒரே ஒரு ஆறுதல் கிறிஸ்துவினுடைய உபதேசம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய ஆழமான தாக்கங்கள் உங்க வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவன் இந்த ராஜாவை நிராகரிக்கப்படாம இந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை இருந்தார். வருடத்தினுடைய கடைசி வாரத்துல நாட்கள் இருக்கும், இந்த இயேசு உங்க ராஜாவாகிறாங்க, இந்த இயேசு உங்களால நிராகரிக்கப்படுகிறாரா, ஏற்றுக்கொள்ளப்படுங்க. இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன வெளிப்பாடு இருக்குது, என்ன அடையாளத்தை கண்டு இருக்குது, என்ன சாட்சி இருக்குது, என்ன பாடுகள் இருக்குது என்பதை ஆராய்ச்சி பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்ம ஆசீர்வதிப்பார்.